Good evening students. So last class enna paatho. So last class we saw in detail about what are all the qualities of salesman. ஒரு salesman க்கு என்னென்ன qualities வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுல மெயினா வந்து அத பத்தி பார்த்தோம், டீடைலா பார்த்தோம். அதுல வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன், பர்சனல் qualities, technical qualities ரெண்டையும் பத்தி டீடைலா பார்த்தாச்சு. So today's class is advertising or advertisement. So எல்லாருக்குமே தெரியும் advertising or advertisement என்னப்பா, விளம்பரம். So விளம்பரப்படுத்துறோம் நம்ம என்ன பண்றோம், பப்ளிக்கு கொண்டு போய் நம்ம ப்ராடக்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, விளம்பரத்து மூலமா அவங்களுக்கு அந்த இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு வருது அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அட்வர்டைசிங் அப்படின்றது நம்ம பண்ற வேலை, அட்வர்டைஸ்மெண்ட்னா அதை பண்றோம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது அதை பத்தி. ஸோ வந்து அதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ என்னென்ன மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு எது மூலமாலாம் நமக்கு நார்மலா தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம டிவி, நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கிற, ரேடியோ, ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம நெட்ல நிறைய இப்போ வாட்ஸ்அப் அது மூலமாலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க நிறைய பேர், நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பாங்க நிறைய பேர் வீட்டுக்கு கொண்டு வந்து. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பொருட்களுக்கு மக்கள் மேல வந்து அவேர்னஸ் வரும். இப்போ எந்த ஒரு பொருளையும் பாருங்களேன், இப்போ அட்வான்ஸ் இது அதை விட இது அட்வான்ஸ் இருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது, ஸோ இதுல வந்து இத்தனை ஃபிளேவர்ஸ் இருக்கு, சோப்ல வந்து இத்தனை ஃபிளேவர்ஸ் இருக்கு அப்படின்றது மாதிரி நமக்கு எப்படி தெரியுது, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான் தெரியுது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டு தான் போய் அது நம்ம இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நம்ம கடைக்கு போகும்போது செக் பண்ணுவோம். அந்த பொருளை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்ட மாதிரி இருக்குதா, ஆஃபர்ஸ் இருக்குதா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நிறைய என்ன தெரிஞ்சுக்கணும், ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்குவோம். ஸோ கரண்டா வந்து இது மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா போடுறான், இது வந்து ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வாங்குவோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது இதுதான், அட்வர்டைசிங்கோட பர்பஸ் வந்து இதுதான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால நம்ம மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஹோல்சேலர், ரீட்டைலர், கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், தென் வந்து கம்யூனிட்டிக்கு என்ன பெனிஃபிட்ஸ், சேல்ஸ்மேனுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன மீடியாஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல டீடைலா பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னன்னா, the term advertising refers to art of job and presenting goods and spreading information about them. ஒன்றும் இல்லை, ஆர்ட், இட்ஸ் இது என்ன ஒர்க் அப்படின்னா, ஆர்ட் அண்ட் ஜாப் ஆஃப் ப்ரெசென்டிங் குட்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றோம், அதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அந்த குட்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ அட்வர்டைசிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் நான் பர்சனல் பெய்டு ஃபார்ம் ஆஃப் பப்ளிசிட்டி. ஒன்றும் இல்லை, நான் பர்சனல் பெய்டு ஃபார்ம் அப்படின்னா பர்சனலே இல்லாம, நம்ம பர்சனல்ன்றதுக்கு இல்லாம பே பண்ணி இது பண்ற பெய்டு ஃபார்ம், அதான் வந்து பெய்டு ஃபார்ம் அப்படின்ற பப்ளிசிட்டிக்காக நம்ம பே பண்ணி பண்றது. இப்போ டிவில வந்து ஆட் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் தான், அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம கொடுப்போம், நான் பர்சனலா இல்லாம மற்றவங்க எல்லாருக்கும் பப்ளிசிட்டிக்காக நம்ம கொடுக்குறது. The main purpose of advertising is to sell a product or render a service to the large number of people. ஒன்றும் இல்லை, ரெண்டர்னா வழங்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ மெயின் பர்பஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது என்ன, செல் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு தான், விற்கிறதுக்கு மக்களுக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அதை கொண்டு போய் வழங்குறது தான், அதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோட மெயின் கான்செப்ட். ஸோ வாட் இஸ் அட்வர்டைசிங்? ஸோ the term advertising refers to the art of job at presenting goods, products and spreading information about them, and advertising is defined as the non-personal paid form of publicity. The main purpose of advertising is to sell a product or render a service to the large number of people. So this is advertising. So advertising na enna definition clear ah paathu. So what are the objectives and what is the importance of advertising அப்படின்றத பார்ப்போம். The following are some of the objectives of advertisement. So advertisement மூலமா என்னென்ன objectives இருக்கு அப்படின்னா, to create a primary demand. ஸோ அந்த பொருளை பத்தின டிமாண்ட் கிரியேட் பண்றது, ஸோ வந்து எல்லாரும் தேடி வந்து வாங்க வைக்கிறது, ஸோ வந்து டிமாண்ட் கிரியேட் பண்றது. டு இன்ஃபார்ம் அபவுட் அ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் இட்ஸ் பிரைஸ். ஸோ வந்து ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, ஸோ வந்து இதுல வந்து புது ஃபிளேவர் நாங்கள் தயாரிச்சிருக்கோம், ஸோ அந்த மாதிரி ஒன்று தயாரிச்சிருக்காங்கன்றது அவங்களே கம்பெனியில வச்சுக்கிட்டா தெரியுமா, தெரியாது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மூலமா தான் இந்த சோப்ல இந்த ஃபிளேவர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இந்த ருபீஸ் இது ஆஃபர்ல தரோம், இந்த பிரைஸ் ஸோ வெறும் 5 ரூபாயில், வெறும் 10 ரூபாயில் அந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல. ஸோ வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் இட்ஸ் பிரைஸ், ஓகேவா. ஸோ வந்து பாட்டில் வந்துட்டு இருந்தது, போட்டு ஒரு 15 ருபீஸ் அந்த மாதிரி சாஷேல வந்து பாட்டில் வந்துட்டு இருந்ததோ, இல்லை பேக்கெட்ஸ்ல வந்துட்டு இருந்ததோ, இப்போ 5 ரூபாய் சாஷே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் இந்த 5 ரூபாயிலே அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ரைஸும் அதோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ் அப்படின்னு ப்ராடக்ட் அவைலபிலிட்டியும் ப்ரைஸையும் நம்ம வந்து சொல்றது மூலமா. ஸோ வந்து டு ஹெல்ப் அ சேல்ஸ்மேன் டு கெட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் த ரீட்டைலர் ஈஸிலி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா ரீட்டைலர்ஸ் வந்து ஆர்டர் வாங்கிக்குவாங்க சேல்ஸ்மேன் கிட்ட, ஓகேவா. அதுக்கும் டு கிரியேட் அ
ரெப்புடேஷன் ஃபார் த கம்பெனி. ஸோ மெயினாக வந்து என்னன்னா ரெப்புடேஷனா நன்மதிப்பு, ஒரு நல்ல பேர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கும். டு இன்க்ரீஸ் த மார்க்கெட் ஷேர். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா மக்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த திங்ஸை வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ டிமாண்ட் கிரியேட் ஆகும், அதிகமாக சேல்ஸ் ஆகும், ரீட்டைலர் வாங்குவாங்க. ஸோ கம்பெனிக்கு வந்து நல்ல ரெப்புடேஷன் கிடைக்கும். மார்க்கெட் ஷேர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். டு இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ஒன்ஸ் வாங்கி அது நல்லா இருக்குன்ட்டாங்கன்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தான். டு எஃபெக்ட் இமீடியட் பையிங் ஆக்ஷன் டு டெவலப் ஓவர் ஏரியாஸ் மார்க்கெட். அதாவது இமீடியட் பையிங் ஆக்ஷன். ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுமே சில பேர் போய் வாங்குவாங்க. ஸோ இமீடியட் பையிங் ஆக்ஷன் டு டெவலப் ஓவர்சீஸ் மார்க்கெட். ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டோட லெவலில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆகி நல்லா இருக்கும். ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் தான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். பிரைமரி டிமாண்ட் டு கிரியேட் அ பிரைமரி டிமாண்ட் டு இன்ஃபார்ம் அபவுட் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் இட்ஸ் பிரைஸ் டு ஹெல்ப் அ சேல்ஸ்மேன் டு கெட்ஸ் ஆர்டர் ஃப்ரம் retailers easily, to create a reputation for the company, to increases the market share, to increases the frequent use of the product, to effect the immediate buying action to develop overseas market. And then benefits of advertisement. So advertisement nalla enna benefits அப்படினா the benefits of advertising are as follows. Benefits to the manufacturer, benefits to the wholesaler and retailer, benefits to the consumer or customer, benefits to salesman, benefits to the community. So இவங்களுக்கெல்லாம் பர்சனலா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டு இட் இன்க்ரீசஸ் த சேல்ஸ் வால்யூம். ஸோ என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சரர் மெயினா லம்பா வந்து என்னன்னா ரீட்டைலர் போய் வாங்குவாங்க. மக்கள் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க, ரீட்டைலர் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அந்த ரீட்டைலர் யாரு, சேல்ஸ்மேன் மூலமா மேனுஃபேக்சரர் அவங்க கிட்ட ஹோல்சேலர் கிட்ட வாங்குவாங்க. ஸோ மொத்தமாக வந்து சேல்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் ஹெல்ப்ஸ் ஈஸி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன் டு த மார்க்கெட். ஸோ வந்து ப்ராடக்ட்ல வந்து புது ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா என்னது, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் கொடுப்போம். ஸோ ஈஸி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் products to the market. It helps to create a reputation of the product. So வந்து ரெப்புடேஷன்ன்றது ப்ராடக்ட்டை பற்றி அண்ட் மேனுஃபேக்சர் பற்றி ஒரு நன்மதிப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக. இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் a direct contact between manufacturer and consumer. ஸோ வந்து ஒரு ப்ராடக்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட கம்பெனி வந்து அதில் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா கான்டாக்ட் இருக்கும். ஸோ அவங்களே வந்து டைரக்டாக ஆட் போடும்போது என்னன்னா நமக்கு கான்டாக்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் மேனுஃபேக்சரர் அண்ட் கன்சியூமர்ஸ். ஓகேவா. ஸோ பெனிஃபிட்ஸ் டு ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். ஸோ ஹோல்சேலருக்கும் ரீட்டைலருக்கும் என்ன பெனிஃபிட் இதனால அப்படின்னு பார்ப்போம். ஸோ பெனிஃபிட்ஸ் டு மேனுஃபேக்சரருக்கு என்ன பெனிஃபிட்ஸ். ஸோ ஈஸி சேல் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக சேல் ஆகும். இஸ் பாசிபிள் சின்ஸ் கஸ்டமர் ஆர் அவேர் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் இட் குவாலிட்டி. ஸோ ஏற்கனவே அந்த இது வந்து அந்த பொருளை பத்தின அவேர்னஸும் ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸி சேல் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் பாசிபிள் சின்ஸ் கஸ்டமர் ஆர் அவேர் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் குவாலிட்டி. ஸோ வந்து என்ன அவங்க பேசி விற்க தேவையில்லை, ரீட்டைலரோ ஹோல்சேலரோ பேசி வந்து மக்கள் கிட்ட விற்க தேவையில்லை. ஆல்ரெடி ஆட் போட்டோம், இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து டைரக்டா ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சனால வித்துடலாம். ஸோ ஈஸி சேல். ஸோ இட் இன்க்ரீசஸ் த சேல்ஸ் டர்ன் ஓவர். மொத்தமா வந்து சேல்ஸ் டர்ன் ஓவர், மொத்தமா நம்ம எவ்வளோ விற்கிறோம் அப்படின்றதோட சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சரியா. தென் வந்து இட் சப்ளிமெண்ட்ஸ் டு செல்லிங் ஆக்டிவிட்டிஸ். அதாவது சப்ளிமெண்ட்னா கூடுதலா நம்ம வந்து செல்லிங் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சப்ளிமெண்ட்ஸ் டு த சேல்ஸ் ஆக்டிவிட்டி. இட் ப்ரொவைட்ஸ் அபவுட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனா அதுவே சொல்லிடுது, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவே நம்ம சொல்லிடலாம். இதான் வந்து பெனிஃபிட்ஸ் டு ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். பெனிஃபிட்ஸ் டு கன்சியூமர். ஸோ கன்சியூமருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டி அண்ட் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அது வந்து குவாலிட்டின்னு சொல்லிடும், ப்ரைஸையும் சொல்லிடும் கன்சியூமருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நம்ம ப்ரைஸ் தான், நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் என்ன குவாலிட்டி, என்ன இதில் வருது, யார் இதில் தயாரிக்கிறா அப்படின்றதோட மெயினாக என்ன பார்ப்போம், ப்ரைஸ் பார்ப்போம். நம்ம ப்ரைஸுக்கு எவ்வளோ குவாலிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ குவாலிட்டி கிடைக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ வெறும் 5 ரூபாய்க்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இட் ஹெல்ப்ஸ் டு கன்சியூமர் டு நோ வேர் அண்ட் வென் த ப்ராடக்ட் ஆர் அவைலபிள். ஸோ வந்து அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ எங்க எப்போ வந்து ப்ராடக்ட் கிடைக்கும், ப்ராடக்ட் வந்து அவைலபிள் இருக்குன்றத அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. திஸ் ரெடியூசஸ் த ஷாப்பிங் டைம். ஸோ அதனால வந்து தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. ஸோ அதனால வந்து என்ன சொல்றாங்க, இட் ஹெல்ப்ஸ் த கன்சியூமர் டு நோ வேர், எங்க எப்போ, when the product are available, this reduces the shopping time. ஸோ வந்து அவங்க கரெக்டான பர்டிகுலர் பிளேஸை வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சி நோட்டீஸே அடிச்சு கொடுக்குறோம். அவங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும், கேட்டு தான் இப்போ எதுனாலும் நம்ம போவோம். ஸோ அதான் வந்து நமக்கு டைம் சேவிங். தென் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஒன்லி மீடியம் த்ரூ விச் கன்சியூமர் குட் நோ த வேரியஸ் அண்ட் நியூ யூசஸ் ஆஃப் ப்ராடக்ட். அவங்க இல்லைன்னா இது வந்து ஒரு மீடியம்,
ஒரு மீடியா என்னன்னா வந்து could know the various new uses of புதுசா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. தென் சேல்ஸ்மேனுக்கு என்ன பெனிஃபிட் பார்ப்போம். சேல்ஸ்மேன் கேன் இன்ட்ரோடியூஸ் த ப்ராடக்ட் இன் த மார்க்கெட் ஈஸிலி பை மீன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ சேல்ஸ்மேனும் தெரிஞ்சுக்குவாங்க ஈஸியா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா. சேல்ஸ் எஃபோர்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தொண்டத்தின் போக கத்தி ஒருத்தர்கிட்ட இதோட பெனிஃபிட் இது இதோட பெனிஃபிட் இதுன்னு கன்வின்ஸ் பண்ணி விற்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சு நம்ம கிட்ட வாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா. ஸோ வந்து சேல்ஸ் எஃபோர்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ வந்து அந்த சேல்ஸ் எஃபோர்ட்ஸ்ன்றது குறையும். இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் சேல்ஸ்மேன் அண்ட் கஸ்டமர். ஸோ சேல்ஸ்மேனுக்கு என்ன சேல்ஸ்மேனுக்கும் கஸ்டமருக்கும் உள்ள கான்டாக்ட். தென் வந்து இதுல பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சருக்கும் கஸ்டமருக்கும் உள்ள கான்டாக்ட் இதுதான். தென் பெனிஃபிட்ஸ் டு கம்யூனிட்டிஸ். கம்யூனிட்டிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எஜுகேட் த பப்ளிக். ஸோ வந்து பப்ளிக் வந்து எஜுகேட் பண்ணுது. கண்டிப்பா அது வந்து இன்ஃபர்மேஷனை சொல்றதுனால பப்ளிக் எஜுகேட் பண்ணுது. அட்வர்டைஸ்மெண்ட் லீட்ஸ் டு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் கிரியேட்டிங் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ வந்து என்னன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது மக்கள் அதிகம் வாங்கணும்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். கிரியேட்டிங் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த ஸ்கேல் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சானிடைசர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ சானிடைசரு ஹேண்ட் வாஷ் ஸோ நார்மலாக மூவ் ஆகிட்டு இருந்ததை விட இப்போ வந்து பல மடங்கு அதிகமாக மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸும் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஏன்னா வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம்ல சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் லெவலில் போயிட்டு இருக்கும். ஸோ எந்த ஹேண்ட் வாஷ்ன்றது பெருசாக பார்க்க மாட்டோம். ஹேண்ட் வாஷ் இப்போ நம்ம வாங்குவோம். சரி ஏன்னா நமக்கு வைரஸ் வரக்கூடாது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னே நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஹேண்ட் வாஷ் வாங்குவோம். ஸோ எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள கம்பெனிஸும் சரி நல்லா நேம் வாங்கின கம்பெனி சரி அவங்களோட ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பல மடங்கு அதிகரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி டைம். ஸோ என்ன அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆனப்போ என்ன நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு தேவையான எம்ப்ளாயீஸும் வேணும். ஸோ இன்க்ரீசஸ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். ஓகேவா இதான் வந்து கம்யூனிட்டிக்குள்ள பெனிஃபிட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னென்ன மீடியாஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டெஃபினிஷன் த டேர்ம் அட்வர்டைஸ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த மீடியா த்ரூ விச் கேன் ஒன் இன்ட்ரடியூஸ் ஹிஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த யூசர்ஸ். ஒன்றும் இல்லை இது வந்து சர்வீஸ் பண்ணுது. ஸோ ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி யூசர்ஸ்க்கு. ஸோ மீடியா ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மீடியா ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு மீடியாஸ் என்னென்ன இருக்கும்ல. ஸோ என்னென்ன மீடியாஸ் மூலமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மக்களுக்கு அதாவது கன்சூமர் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா the medium of advertisement refers to the methods by which advertisement is presented. எந்த மெத்தட்ல எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்றது தான் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் மே அப்பியர் இன் மேகசின் ஆர் நியூஸ் பேப்பர். இட் மே பி ஷோன் ஆன் அ ஸ்கிரீன் இன் சினிமா பை ஹால். ஒன்றும் இல்லை மேகசின் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா சினிமா ஹாலில் வந்து நம்ம போடுறாங்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அவேர்னஸும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ புகைப்பிடிக்க கூடாது அது மாதிரி புது படம் வர ட்ரைலர்ஸ் வரும். சில மெயின் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து சினிமா படத்தில் வருது. இட் மே பி ஹியர்ட் ஆன் ரேடியோ. ஸோ ரேடியோவில் கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய ரேடியோவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். ஆர் இட் மே பி டிஸ்பிளேட் ஆன் போஸ்டர்ஸ் மெயினாக போஸ்டர்ஸ். ஸோ வந்து ஹியர் மேகசின் நியூஸ் பேப்பர் சினிமா மேகசின் மந்த்லி வரது மேகசின் நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் சினிமா ரேடியோ அண்ட் போஸ்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மீடியா பை விச் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் பிரசன்டட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியாஸ்ல வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். So various kinds of media, different media. என்னென்ன மீடியாஸ் இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல அட்வர்டைசிங் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா இட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு டைரக்ட் அட்வர்டைசிங் ஆர் போஸ்டல் அட்வர்டைசிங், இன்டோர் அட்வர்டைசிங், அவுட்டோர் அட்வர்டைசிங், பாயிண்ட் ஆர் பர்ச்சேஸ் அட்வர்டைசிங், ஸ்பெஷாலிட்டி அட்வர்டைசிங். ஸோ வந்து இதுல என்னென்ன இருக்குன்னா டைரக்ட் அட்வர்டைசிங் ஆர் போஸ்டல் அட்வர்டைசிங், இன்டோர் அட்வர்டைசிங், அவுட்டோர் அட்வர்டைசிங், பாயிண்ட் ஆர் பர்ச்சேஸ் அட்வர்டைசிங், ஸ்பெஷாலிட்டி அட்வர்டைசிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டைரக்ட் அட்வர்டைசிங் என்ன போஸ்டல் அட்வர்டைசிங்னா என்னன்னு பார்த்துட்டு இன்டோர் அட்வர்டைசிங் பார்ப்போம். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன மேனுஃபேக்சரருக்கு என்ன பெனிஃபிட், ஹோல்சேல் ரீட்டைலருக்கு என்ன பெனிஃபிட், கன்சூமருக்கு என்ன பெனிஃபிட், சேல்ஸ்மேன் அண்ட் கம்யூனிட்டிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன. ஸோ மீடியா என்னென்ன மீடியாஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா என்னென்ன அட்வர்டைசிங் டெக்னிக்ஸ் இருக்குன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா தேங்க்யூ.